ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆணை. என் செல்லமே, ஏதோ உனக்கான ஒரு நல்ல செய்தியை இப்போதே நீ கேட்டாக வேண்டும். நான் சொல்வதை தவற விட்டு விடாதே என் செல்லமே. நித்தம் ஒவ்வொரு குழப்பங்கள், புதிய புதிய எண்ணங்கள், அவைகள் உன்னை ஈர்க்கும். அதை தாண்டி வழியில் ஏற்படும் தடங்கல்கள் பல. அப்படித்தானே? நெருக்கடி நிலைமையில் ஏதாவது ஒரு இக்கட்டான நிலையை நீ எதிர்கொண்டால் நாம் உடனடியாக அந்த சூழ்நிலையை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். பின் விளைவுகளை யூகித்து சாமர்த்தியமாக, மன உறுதியுடனும் தைரியத்துடனும் மற்றும் சரியான மனப்பான்மையுடன் முன்னோக்கி சென்று அந்த நிலைமையை சீர்பட செய்ய வேண்டும் என் செல்லமே. துன்பங்களை எதிர்கொள்ளும் போது உனது கனவுகளை நிறைவேற்றுவதற்கு தைரியமும் மன உறுதியும் இருந்தால் நீ எடுத்த செயலில் வெற்றி அடையலாம் என் செல்லமே. ஆகவே எதற்கும் பயப்படாதே என் செல்லமே. சோர்வு, கவலை, விரக்தி உன்னை ஆக்கிரமிக்காமல் மட்டும் பார்த்துக்கொள். பொறுமையாக இரு. ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது. அந்த நேரத்தை தேவையற்ற எண்ணங்களுக்கு யோசித்து அதை வீணாக்காதே என் செல்லமே. நீ செய்ய வேண்டியது அமைதியான மொழிகள், வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது. ஏவிய அம்புகளுக்கு குறிக்கோள் ஒரு திசைதான். ஆனால் ஏவப்படாத அம்புகளுக்கு குறிக்கோளான திசையாய் இருக்கும் வழிகள் அதிகம். இன்றைக்கும் தன்னை ஒரு இடத்தில் தாழ்த்தி நினைப்பவர் வாழ்வில் உயர்ந்து இருப்பார். அந்த நினைவில் நீ வைத்துக்கொள். நிச்சயமாக எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள், சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டு விடுவது நல்லது. ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சிலர் அறிந்தும் ஒன்றும் அறியாதவர் போல் நடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய். அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த முருகப்பெருமான் வழி நடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீ அதை எல்லாவற்றையும் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாயே. முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு. அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் இலகுவாக உணர முடியும். உன்னை சொல்லி குற்றமில்லை என் செல்லமே. ஏனென்றால் இவையெல்லாம் காலத்தின் கட்டாயம். நீ இதை அனுபவித்தே ஆக வேண்டும். நீ அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளை உனக்காக நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். நீ இப்போது அனுபவித்து கொண்டிருக்கும் அதன் சிறு பகுதிதான். ஆகவே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்க்கையில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்யாதே. ஏனென்றால் இங்கு நிலையானது எதுவும் இல்லை. இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள் என் செல்லமே. ஆம், நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. முதலில் விரக்தியை தூக்கி எறி. அதுதான் உனக்கு முதல் எதிரி. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள். உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை வைத்து கொள்ள வேண்டும். எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும். கௌரவத்திற்காக ஆடம்பரம், வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது. என்னை வழிபடுவதற்கு ஆடம்பரம் தேவையில்லை என் செல்லமே. பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது. வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படும். ஆம் செல்லமே. ஏன் இந்த குழப்பம்? எதற்காக இந்த பதற்றம்? ஏன் இந்த வீணான கவலை? அனைத்தையும் விட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டிரு. நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை கேட்டேன். நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சிதைத்து வருகின்ற பிரச்சனையிலிருந்து விடுதலை கேட்கிறாய். இதுவரை எத்தனையோ சங்கடங்களிலிருந்து உன்னை விடுவித்துள்ளேன் என்பது உனக்கே தெரியும் அல்லவா? இதோ உனது உன்னதமான நிலையை தாழ்த்தி களைத்திட தோஷத்தை ஏற்படுத்திய கிரக நிலைகளாகட்டும், உனது வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உனக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பாகட்டும், இதோ இந்த முருகப்பெருமான் சுலபமாக நிவர்த்தி செய்து விடுவேன். கவலைப்படாதே என் செல்லமே. வாழ்க்கையில் உள்ள நிம்மதி, சந்தோஷம், மனநிறைவு, கஷ்டம், வெற்றி, தோல்வி என இவைகள் எல்லாம் விதி என்ற வார்த்தையான வடிவில் தோன்றுவதுதான்.
இவற்றை எல்லாவற்றையும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் மனம் என்பதை நீ அறியும் முன்பாகவே உன் மனதில் என்னை நாள்தோறும் போற்றும் முருகா முருகா என்று நான் அறிந்து விடுவேன் அல்லவா? நேரம் நன்றாக இருந்தால் மனதில் ஏற்படும் சிந்தனைகளும் எண்ணங்களும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் அதன் பொருட்டே இருக்கும். வானவில்லை பறந்து இருக்கும் ஆகாயத்திற்கே ஒரு எல்லை இருக்கின்றதல்லவா? ஓடும் ஓட்டத்தின் வேகத்தையும் கணக்கிட இயலாத நீருக்கும் ஒரு எல்லை உண்டு. அது சங்கமிக்கும் இடம். ஜோதியாய் எரியும் நெருப்புக்கும் ஒரு எல்லை உண்டு. அதுவும் சங்கமிக்கும் இடம் சிவம் என்ற ஆத்மா. ஆகவே அலைபாயும் காற்று கண்ணில் தெரியாது, அதற்கும் ஒரு எல்லை உண்டு. புயல் என்ற ரூபத்தில் அதுவும் கடல் கடந்து போகும். வாயு என்ற ரூபத்தில் இருக்கும் அதற்கும் ஒரு எல்லை உண்டு, கடந்து போக. ஐம்பெரும் பஞ்சபூதங்களுக்கு எல்லை என்ற அளவில் கடவுள் வைத்துள்ளார். இந்த அடிப்படையில் அமைந்ததே இயற்கை. அதன் படைப்பாய் இருக்கும் மனிதர்களின் சுக துக்கங்களுக்கு கடவுள் எல்லை வைத்திருக்க மாட்டாரா? 1000 நீ போராடினாலும் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் நேர்ந்தாலும் நம்பிக்கையையும் பொறுமையையும் கையாண்டால் நீ வாழ்வில் அர்த்தங்களை உணர்ந்து வாழ்வதற்காக போராடிய அனைத்து யுத்தங்களிலும் நீ ஜெயித்து விடுவாய். பயந்து விடாதே, பதறாதே. விதி உனக்கு எதிரே இருந்தாலும் முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. உன் வலிகளும் வேதனைகளும் பறந்து ஓடும். நீ அடையும் தெளிவும் ஒளி ஞானத்தின் ஒளியாயிருக்கும். ஆம் செல்லமே, கவலைப்படாதே. உலகில் தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் அவமானம், ஏமாற்றம், தோல்வியுற்றதால் ஏற்படும் வேதனை வலிகளை அனுபவித்து வருகின்றனர். வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு இவற்றையெல்லாம் நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும். உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்தது மட்டுமே இருக்கும் என்று நீயே முடிவு செய்யாது. ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் உயர்ந்து நிற்கும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் இதை மனதில் கொண்டு செயல்படும். பிறர் உன்னை உதாசீனப்படுத்தின நிமிடங்கள், துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது. இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் என் செல்லமே. இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. உன் வாழ்விலும் வெற்றிகள் வந்து குவியப் போகிறது. கலங்காதே. முருகா முருகா என்று என்னை நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நிச்சயமாக நான் இருக்கிறேன். நல்லது நடக்கும் என் செல்லமே. இனி உன் வாழ்வு எப்போதும் ஏற்றம் பெறும். இந்த முருகப்பெருமானின் வார்த்தைகளில் நம்பிக்கை வை. நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.